22 மாவட்டங்கள்ல நீங்க அந்த நம்பர்ல 9619222999 9619222999 அப்படிங்கிற நம்பரை நீங்க எல்லா மக்களும் நீங்க தயவு செய்து இப்பவே நீங்க சேவ் பண்ணிக்கங்க. நலம் ஏ அப்படிங்கிற பேர்ல நீங்க சேவ் பண்ணிக்கங்க. 22 மாவட்டங்கள்ல இன்னைக்கு அறிமுகம் செய்யறோம். இப்ப பாத்தீங்கன்னா 22 மாவட்டங்கள்ல அங்க இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனைகளும் இதுல மேப் ஆயிருக்கு. எம்எம்சில என்ன அறிமுகப்படுத்திருக்குன்னா இத போக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றது மட்டும் இப்ப சென்னையில எம்எம்சில இருக்கிற நெஞ்சக நோய் பிரிவில் இந்த ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல இதற்கு கூடுதலாக அப்பாயின்மெண்ட் டேட் டைம் மட்டும் இங்க எம்எம்சில பிக்ஸ் பண்றதுக்கான சேவையை இங்க பண்ணிருக்கோம். மற்றபடி 22 மாவட்டங்கள்லயும் நீங்க ஓபி சீட் நீங்க கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வீட்டில் இருந்தபடியே இந்த வாட்ஸ்அப் சாட் மூலமாக நீங்க ஓபி சீட் ஜெனரேட் பண்ணிட்டு நேரடியாக நீ மருத்துவரை பார்க்க போயிடலாம். மீதி இருக்கிற மாவட்டங்களும் படிப்படியாக கண்டிப்பாக விரைவில் அமல்படுத்த போறோம். இதன் மூலமாக நீங்க கடந்த சில நாட்களாக வரும் செய்தியில நிறைய செய்திகளை பார்த்தோம். நீண்ட நேரம் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ஓபி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. அந்த ப்ராசஸ் முற்றிலுமாக இனிமேல் அந்த பிரச்சனை மக்களுக்கு இருக்காது. அது பாத்தீங்கன்னா இது நம்ம அப்பாயின்மெண்ட் டேட்டும் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றதுனால எங்களுக்கு ஒரு காம்பாக்டா ஒரு தனியா இருக்கிற பில்டிங்ல இருந்தா எங்க சேவையா இதா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காலேஜ்ல இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு அவங்க வரலன்னா அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு இங்க இந்த லொகேஷனுக்கு வந்துட்டாங்கன்னா ஜியோ ஃபென்சிங் மூலமாக அந்த இ விசிட் அவங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி அவங்களுக்கு டோக்கன் ஜெனரேட் ஆகும். அதுதான் இந்த பைலட் பேசிஸ்ல இன்னைக்கு செக் பண்றோம். மற்றபடி மற்ற சேவைகள் எல்லாம் இந்த 22 மாவட்டங்கள் இருக்கும். அது மட்டுமல்ல இந்த 22 மாவட்டங்கள்ல ஓபி சீட் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்க டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் என்ன, டாக்டர் என்ன பிரிஸ்கிரிப்ஷன் என்ன அதுவும் வந்துடும் உங்களுடைய. அப்புறம் லேப் ஏதாவது டெஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த லேப் ரிப்போர்ட்டும் உங்க கையில வந்துடும். நீங்க லேப் ரிப்போர்ட் வாங்குறதுக்கும் நீங்க போக தேவையில்லை. அப்புறம் பக்கத்துல இருக்கிற என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படிங்கிற சேவையும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். சரிங்களா?